வணக்கம் சார். கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டுமே சமீப காலத்துல ஒரு ஹிஸ்டாரிக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 அசெட் கிளாஸுமே ஆல் டைம் ஹைல இருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரேலிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னு சொல்றாங்க. அது மட்டும் தான் காரணமா? இல்ல இந்த ரேலியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே ட்ரம்ப் பவருக்கு வரதுக்கு இப்போ நவம்பர் லாஸ்ட் இயர்ல வந்தார் இல்லையா, நவம்பர். ஸோ அந்த பீரியட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்ட்ரல் பேங்கர்ஸ் எல்லாம் நம்ம டாலர்ல ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்குவானே, ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போடும் போது என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப், ரஷ்யாவோட டாலர்ல இருக்கிற ரிசர்வ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரஷ்யாவுக்கு அது வந்து தொட முடியல. ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா கிட்ட ஏதாவது நம்ம பண்ணோம்னா அமெரிக்கா அந்த மாதிரி நம்ம டாலர் ரிசர்வை ஃப்ரீஸ் பண்ணிட போறாங்கிற ஒரு பயத்துல ஓரளவுக்கு வேற கரன்சியில மாத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல எந்த கரன்சியும் உங்களால நம்பிக்கையோட இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஊகிக்க முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்பவுமே கோல்டு தான் ஒரு சேஃப் ஹேவன் அசெட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு சேஃப்டி போது அங்க போய் வச்சுக்கலான்ட்டு. பட் இது வந்து அவங்க இந்த ரிசர்வ்ஸையே ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சது. இது வெறும்னே ஒரு டாக்டிக்கல் மூவ் இல்லை, ஒரு டீடாலரைசேஷன். அதாவது இனிமேல் பட்டு நம்ம அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே டாலர்ல வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மூவ். ஸோ இந்த சென்ட்ரல் பேங்கர்ஸ்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 2022லேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 டன் கோல்டு வருஷம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க டு வே டு பிளேஸ். இந்தியாவும் கூட பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10% நம்மளோட ரிசர்வ்ஸ்ல நம்ம கோல்டுல வச்சிருக்கோம். ஸோ இந்த மூவ் தான் பெருசா ஒரு கோல்டுல ஒரு ரேலியை துவங்கியது, ரைட்? ஸோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அப்போ இந்த வார் நடந்தது இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும், ரஷ்யா உக்ரைன், அது மாதிரி போர்லாம் நடந்தது. அது ஒரு காரணம். பட் மெயினா வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்கரோட டெசிஷன். அது ஸ்டெப் 1ல அப்படி ஆனோன்னு என்ன ஆச்சுன்னா கோல்டோட ரேலி தான் ஆரம்பிச்சது. அப்போ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களே, ரீட்டைல்னு சொல்லக்கூடாது, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னு சொல்றேன். என்ன ரொம்ப சின்ன தொகை ஆளுங்கள, ஒரு ஹெச்என்ஐஸ், அவங்கலாம் அமெரிக்காவில் சொல்றேன், அமெரிக்கா யூரோப்ல தான். அவங்க இந்த கோல்டு ரேலியை பார்த்துட்டு அவங்களும் அந்த இடிஎஃப்ஸ்ல பணம் போட ஆரம்பிச்சாங்க ஆஸ் அ அசெட் அலோகேஷன். ஏன்னா அவங்களும் யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்ல பண்ணுவாங்க, கொஞ்சம் எமர்ஜிங் மார்க்கெட்ல பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரிப்டோல பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அசெட் அலோகேஷன்ல அவங்களுக்கும் இந்த கோல்டோட ரேலி பார்த்து அவங்களும் கோல்டு இடிஎஃப்ஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. ஸோ கோல்டு இடிஎஃப்ல போட்டாலே அதுக்கு மேட்சிங்கா கோல்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா. ஸோ அதனால கோல்டோட டிமாண்ட் கிராஜுவலா ஏறிண்டு போச்சு. இந்த கோல்டோட ரேலி கண்ணாபின்னு ஏறிருந்தால சில்வரும் அதுக்கு பின்னாடியே ஏற ஆரம்பிச்சது. ஏன்னா இனிஷியலா பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரொம்ப அதிகமா இருந்தது. ஹிஸ்டாரிக்கலா 60:1 அப்படிங்கிற ஒரு கேப்ல ஓடி இருந்தது கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு கனாபினான் ரேலி ஏறினால ஒரு 95:1 வரைக்கும் போயிட்டு அப்பதான் சில்வரோட ரேலி. ஏன்னா ஒரு மாதிரி இன்னொரு ஒரு விதத்துல சொல்ல போங்கன்னா ஸ்போர் மேன்ஸ் கோல்டுன்னு ஆரம்பிச்சது. சரி, அதோட 90 டைம்ஸ் ஹையர் கோல்டு ப்ரைஸு, ஸோ அதோட 90 டைம்ஸ் சீப்பராக கிடைக்கிறதுன்னு. ஏன்னா கோல்டு தவிர சில்வரும் ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல், அதில் போடலாமேன்னு அதான். பட் சில்வர் என்னன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோல்டுலேருந்து சில்வரோட சேர்த்து அந்த தொகை ஏறுறதுல சில்வரோட விலை நல்லா ஏற ஆரம்பிச்சுது. பட் அதுக்கு காம்பவுண்ட் பண்ண சில்வர் மட்டும் என்ன விஷயம் நடந்ததுன்னா அந்த சப்ளை இருக்கிற சில்வர் மைன்ஸ் எல்லாம் அதோட அவுட்புட்டு கம்மியாகிட்டே போயிடுது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக சில்வர் ப்ரொடக்ஷன் ஏறலை. அட் த சேம் டைம் சில்வருக்கு வந்து கோல்டு மாதிரி இல்லை, சில்வரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கிட்டத்தட்ட ஒரு 60% சில்வரோட டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ். எங்கன்னா சோலார் எனர்ஜியில், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மொபைல் ஃபோனுக்குலாம் போகிற செமிகண்டக்டரில், இது எல்லாமே அந்த சில்வர் ஒரு எக்ஸலண்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்மலாம் வீட்டில் வந்து காப்பர் அலுமினியம் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா சில்வர் ரொம்ப காஸ்ட்லின்னு சில்வர் யூஸ் பண்ண முடியாது. பட் சில்வர் தான் பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதனால இந்த மாதிரி ஹை டெக்னாலஜி பொருட்கள்லாம் சில்வர் வந்து யூஸ்ஃபுல்லாக தேவை. ஸோ அந்த டிமாண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் கண்டினியூஸாக இந்த 20% டிமாண்ட் ஏறிடுது, ரைட்டா? ஸோ அதனால அது சப்ளையோட கான்சென்ட்ராக இருந்தது, சில்வரோட டிமாண்ட் ஏறினதால சில்வரில் இந்த ரேலி ஒரு பக்கம் இந்த ப்ரெஷியஸ் மெட்டல் டிமாண்ட், இந்த சேஃப் ஹேவன் டிமாண்ட் சொல்றாங்க இல்லையா, டீடாலரைசேஷனோட நான் சொன்னது, அதோட சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் வளர்றதுனால சப்ளை ஷார்ட் ஆனதுனால அதோட விலை ஏறுறது. லாஸ்டா நடந்தது சைனால வந்து அவங்க வந்து என்ன, அவங்க தானே வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இந்த பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ், இந்த பேனல்ஸ், இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சோலார், அதில் அவங்க தானே லீடிங். ஸோ அவங்களுக்கு அங்கே லோக்கலாக சில்வர் தேவைப்படுங்கிறாங்க. அவங்கள நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற சில்வரை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கள இவங்க தடை 1 ஜனவரிலேருந்து தடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
அப்போ வேர்ல்டு சப்ளை இன்னமும் கமால்னு குறைஞ்சு விடுத்து. ஸோ இதனால வந்து சில்வரோட ரேலி கோல்டோடையும் இன்னும் அதிகமாக பரபரப்போட ஏறுறதுக்கு சில்வரோட காணும். ஸோ இதுதான் ஒரு சம்மரியில் இது ரெண்டும் கோல்டு அண்ட் சில்வரோட பயங்கரமாக இந்த லாஸ்ட் இயரில் கோல்டு ஒரு 70% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, சில்வர் வந்து 160-170% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுதான் உடுப்பையான காரணம். ஸோ இதோட சில்வருக்கு ஆட் ஆனது என்னன்னா ஜனவரி 1 சைனா வந்து சைனா வந்து சோலார் இது மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இதுலலாம் வந்து சைனா ஈவிலையும் லீடிங். ஸோ நிறைய சில்வர் டிமாண்ட் அங்கேயும் கன்சியூம் ஆகுது. பட் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா சில்வர் அவங்க ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ அந்த சில்வர் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்கிட்ட வந்து தடை போட்டாங்க 1 ஜனவரிலேருந்து. லைசன்ஸ் வேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் ஒரு மினிமம் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த லைசன்ஸை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால உலகத்தில் திரும்பியும் அந்த ஒரு சில்வரோட ஷார்ட்டேஜ் நான் சைனா அவுட் சைட் சைனாவில் சில்வர் ஷார்ட்டேஜ் வரப்போகிறதுங்கிற பயத்தில் அதனால அந்த விலை ஏறிட்டு அதுக்கு பிறகு இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆச்சுன்னா இந்த டாலர் ருப்பியோட இதுனா ஐநாறு ருப்பி வந்து ரொம்ப வீக்கன் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் 7% வீக்கன் ஆச்சு. அது வீக்கன் ஆனால் நேச்சுரல் கோல்டு சில்வர் ப்ரைஸில் டொமஸ்டிக் ப்ரைஸில் இன்னமும் ஏற்றம் ஏற்பது. அந்த எதனால அந்த வீக்கனிங் ஆச்சுன்னா FIS ஒரு $18 பில்லியன் நம்ம நாட்டிலேருந்து லாஸ்ட் இயர் ரிடீம் பண்ணாங்க ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து. அந்த ரிடம்ஷனுக்கு டாலர் தேவை. ஸோ அந்த டாலர் சப்ளை ஆனதுனால அது வந்து வீக்கனிங்க்கு ஒரு காரணம். ரெண்டாவது இந்த டேரிஃப் 50% நம்ம மேலே ட்ரம்ப் போட்டதுனால RBIயும் அவர் எக்ஸ்போர்ட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ருப்பியை வீக்கன் பண்ண அலோவ் பண்ணாங்க. அவங்களாம் டெப்ரிஷியேட் பண்ணல, பட் வீக்கன் ஆகிறது அவங்க அந்தளவுக்கு டிஃபெண்ட் பண்ணல. ஸோ இந்த ருப்பியோட வீக்கனிங்கும் இந்தியாவில் வந்து கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸோட இன்னமும் அதிகமாக வளர்ந்ததுக்கு காரணம் அதுதான். ஓகே, கோல்டு அண்ட் சில்வர்ல ரேலி எதனால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. எஸ்பெஷலி இந்த சில்வர்ல நடக்கிற ரேலியை நம்ம ஷார்ட் டேர்ம்ல ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா, இல்ல லாங் டேர்ம்ல சில்வர் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸை ஈர்த்துக்கிட்டு இருக்கா சார்? டெஃபினட்டாக சில்வருக்கோட இம்பார்ட்டன்ஸ் ஈர்த்துனுக்கு. ஏன்னா ஆயிலில் டிபெண்டன்ஸை குறைஞ்சி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இல்லை எல்லா உலகத்தில் எல்லா நாடுமே முன்னேற்றத்தினால அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ சரி சோலார் பேனல்ஸ்லையோ அதோட டிமாண்ட் ஏற தான் போகிறது. ஸோ சில்வரோட நியூ மைன்ஸ் டிஸ்கவர் ஆகாத வரைக்கும் இந்த டிமாண்ட் சப்ளை கேப் ஏறிண்டே இருக்கும். ஸோ சில்வர் ப்ரைஸ் அதனால ஏறலாம். பட் அட் த சேம் டைம் இது பயங்கரமாக ஒரு ஏறினதுனால ஒரு கரெக்ஷன் ஃபேஸும் வரலாம். ஸோ ஒரு லாங் டேர்ம் அவுட்லுக் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது டெஃபினட்டாக. பட் ஷார்ட் டேர்மில் இவ்வளோ கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்காக நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேக்கிங் பிரெத் அதுக்காக கொஞ்சம் நின்று கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி திரும்ப பேஸ் பிக்கப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது வந்து என்ன ஆகிடும், அந்த சில்வர் கோல்டு ரேஷியோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் ஃபேவர் ஆஃப் சில்வரில் மாறிடுது. அது 60:1 இப்போ சில்வருக்கு ஃபேவராக மாறிடுது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் சில்வரில் கரெக்ட் ஆனால் அது வந்து பட் அது கரெக்ட் ஆச்சுன்னா சில்வர் வந்து வாங்குறது கம்மி பண்ணாங்கன்னா எங்கே போடுவாங்கன்னா கோல்டில் போடுவாங்க. ஸோ அதனால் கோல்டோட விலை ஸ்ட்ராங்காக ஏறும், சில்வர் கொஞ்சம் கரெக்ட் ஆகும், திரும்ப அந்த ரேஷியோ ரீஅட்ஜஸ்ட் ஆகுது, திரும்ப சில்வர் ஏறும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்மில் சில்வர் வந்து இந்த டிமாண்ட் சப்ளை கேப் இருக்கிறதுனால ஒரு சிக்லிகாலிட்டி, வேற கோல்டுக்கு அது மாதிரி ஒரு டிமாண்ட் சப்ளை கேப் மாதிரி தெரியல, வெறும் சென்டிமெண்ட் அண்ட் வெறும் பையிங் தான் அதை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு சில்வரில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் ஜர்னி. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறச்சு நேச்சுரலாக அந்த ஒரு டிமாண்ட் குறையும் உங்களுக்கு. ஸோ வாலட்டைலாக இருக்கும். பட் ரெண்டுமே கோல்டுக்கும் சில்வருக்கும் இந்த டீடாலரைசேஷன் மூவ் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் கண்டினியூ ஆகும். சென்ட்ரல் பேங்கர்ஸ் இன்னமும் அவங்க டாலர் வாங்குறத கண்டினியூ பண்ணுவாங்க. HNI இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்கா யூரோப் எல்லாம் இன்னமும் கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஆம்ஃபியோட டேட்டா லாஸ்ட் மந்த் இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதம் 3000 கோடி கிட்டத்தட்ட 3000-4000 கோடி கோல்டு ETF வந்து இப்போ 13,000 கோடி 8,000 கோடி ஒரே மாதத்தில் ஏறி இருக்கு ETF கூட சப்ஸ்கிரிப்ஷன். அந்த அளவுக்கு கோல்டு வந்து போய் அந்த ETFs வாங்கணும். சில்வர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 கோடி அதிகமாக சில்வர் ETFல பணம் இந்த டிசம்பர் மாதத்துலேயே வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக பீப்புளோட டிமாண்ட் ஃபார் சில்வர் இன்னும் ஏறிருக்கு இந்த ரிட்டர்னை பார்த்துட்டு. ஸோ அதனால அந்த ஒரு பையிங் சப்போர்ட் இருந்ததாக தெரியும். கொஞ்சம் கரெக்ஷன் வரலாம், அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. பட் டெஃபினட்டாக லாங்கர் டேர்ம் இந்த வருஷமோட எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுத்திலுமே நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பார்க்கும்போது நமக்கு ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாயிட்டு இருக்கு. இந்த சினாரியோ அப்படியே மாறுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா தங்கம் அண்ட் வெள்ளி ரெண்டுமே இந்த லெவலில் ஹை ப்ரைஸில் ட்ரேட் ஆகுறது ஜஸ்டிஃபை ஆகுமா சார்? ஜஸ்டிஃபை ஆகாது. ஏன்னா அது ரெண்டுமே நான் ஏர்னிங் அசெட். ஸோ அந்த டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்
டேர்ன் ஆகிற இடத்துல எங்கே இப்போ வந்து ஃபெட்லையும் ரேட் கட் பற்றி தான் பேச்சு, இந்தியாலையும் ரேட் கட் பற்றி தான் பேச்சு. அதான் நீங்கள் நினைக்கிற சூழ்நிலை இமிடியேட்டாக நடக்கிற மாதிரி தெரியல. பட் அந்த மாதிரி நடந்ததுன்னா டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினால எந்த அசெட்டுக்கெல்லாம் பெனிஃபிட் வருமோ அங்கே கொஞ்சம் கேபிட்டல் ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ டெஃபினட்டாக அந்தளவுக்கு உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் வந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் இல்லாதனால கொஞ்சம் டிமாண்ட் குறையலாம். பட் நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் பேங்கர்ஸோட டெசிஷன் பார்த்தீங்களா, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ் டாலரில் ஏறிச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களும் கொஞ்சம் டாலர் மேலே போடலாம்னு யோசிப்பான். பட் இன்னமும் அந்த ட்ரம்ப் ஃபேக்டரோட அன்சர்டன்டி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ திடுதிருப்புன்னு திரும்ப டாலர் அசெட்ஸ்லேயே போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொஞ்சம் ஜென்ரலாக ரைஸ் ஆகிற பட்சத்தில் கூட இன்னமும் மேபி கோல்டோட சில்வர் ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஸ்டில் அந்த பேசிக் டிமாண்ட் அந்த உலகத்தில் இருக்கிற சென்ட்ரல் பேங்கர் எல்லாம் என்னோட கோல்டு ரிசர்வ்ஸை ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டில் மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு புதுசாக இன்னமும் அவர் வந்து டென்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா. இப்போ வெனிசுவேலா முடிஞ்ச பாடு இல்லை, அதுக்குள்ளே இப்போ கிரீன்லேண்ட் பற்றி பேசுகிறாரு, கியூபா பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த அன்ரிலையபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் ட்ரம்ப், அந்த ட்ரம்ப் அன்சர்டன்டி இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கோல்டு அண்ட் சில்வருக்கு இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் மூலமா ஒரு டிமாண்ட் இருக்க தான் செய்யும். இந்த குளோபல் அன்சர்டனிட்டி ஒருவேளை ஈஸ் அவுட் ஆனாலும் கூட ருபி டாலர் வேல்யூனால இந்தியாவில் இன்னுமே இந்த கோல்டு அண்ட் சில்வருக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குமா சார்? ருபி டாலர்னால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகாது, விலை ஏறும். அண்ட் மக்கள் வந்து அந்த விலையை பார்த்து அவங்க அதிகமாக வாங்க விரும்புவாங்க, அதனால ஏறலாம். பட் இந்த ருபி டாலரே வந்து எந்த அளவுக்கு வீக்கன் ஆகும் இந்த வருஷம்னா அது வந்து எஃப்ஐஎஸ் கையில் இருக்கு, இந்த டாரிஃப் ட்ரேட் டீல் கையில் இருக்கு, ரைட்டா. பட் ட்ரேட் டீல் சால்வ் ஆச்சுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஎஸ் நிறைய திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. திரும்பி வந்துட்டாங்கன்னா டாலர் இந்தியா அனுக்குள்ள வரதுனால ருபிக்கு அந்த அளவுக்கு வீக்கனிங் ப்ரெஷர் இருக்காது. ஸோ அதனால ருபி வந்து கேரண்டீடா இந்த வருஷம் இவ்வளோ வீக்கன் ஆகும்னு லாஸ்ட் இயர் தான் ஆச்சு தவிர இந்த வருஷமும் நம்ம எதிர்பார்க்கோம்னா, ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு, டாரிஃப் டீல் சைன் பண்ணுறதும் எஃப்ஐஎஸும் திரும்பி இந்தியாவுக்கு வர்றது வாய்ப்பு. அது ரெண்டும் இல்லை. போன வருஷம் மாதிரி எஃப்ஐஎஸும் பணம் வெளில எடுத்து இந்த டாரிஃப் டீலும் சால்வ் ஆகாமல் ரொம்ப நாள் தள்ளிடுது இந்த வருஷம்னா, அப்போ நீங்க சொல்ற ருபி டிப்ரிசியேஷன் வந்து இன்னமும் கோல்டு அண்ட் சில்வரோட ரிட்டர்ன்ஸ் இந்தியாவில் இன்னமும் அட்ராக்டிவா காமிச்சு இன்னமும் ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் இன்னும் கோல்டு அண்ட் சில்வர் இன்னமும் ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே போட வாய்ப்பு இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே இந்தியாவில் ரெக்கார்ட் ஹைல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் கோல்ஸ்ல இருக்கிறவங்க இந்த டைம்ல கூட கோல்டு அண்ட் சில்வரை அக்யூமுலேட் பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுமா சார்? ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயமா நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடி நான் பார்த்தேன். அதாவது கோல்டு வந்து ஒரு கவுண்டர் பேலன்சிங் அசெட், அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது ஈக்விட்டிக்கு கான்ட்ராவாக பிஹேவ் பண்ணும். ஸோ ஜென்ரலாக ஈக்விட்டி, டெட்டு, கோல்டு இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ போடுறச்ச ஒரு மிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு எந்த ஹிஸ்டரியில் வந்து எந்த டைம்லாம் ஈக்விட்டி நல்லா பண்ணும்போது கோல்டு நல்லா பண்ணிட்டு, எந்த அளவுக்கு ஈக்விட்டி நல்லா பண்ணும் கோல்டு நல்லா பண்ணல, ஆப்போசிட் ஈக்விட்டி நல்லா பண்ணாத போது கோல்டு நல்லா பண்ணி, இது மாதிரி ஒரு மிக்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் தட் கோல்டு அண்ட் ஈக்விட்டி வந்து ஒரு லோ கொரிலேஷன் அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட மூவ்மெண்ட்டுக்கும் அதோட மூவ்மெண்ட்டுக்கும் ஜென்ரலாக சம்மந்தம் இருக்காது. சில வருஷத்தில் சேர்ந்து ஏறலாம், சில இடத்துல சேர்ந்து இறங்கலாம், சில இடத்துல இது ஒரு பக்கத்தில் போகும், இது இன்னொரு பக்கத்தில் போகலாம். அந்த மாதிரி லோ கொரிலேஷன் அசெட்டை பிளெண்ட் பண்ணுறது ஒரு போர்ட்ஃபோலியோவுக்கு நல்லது, ரைட்டா. ஸோ ஜென்ரலாக நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் கோல்டு அண்ட் சில்வரை அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஆஸ் அ பேலன்சிங் ஃபேக்டர் வச்சே ஆகணும். ஏன்னா இது ஒரு கவுண்டர். ஈக்விட்டி எப்பெல்லாம் நல்லா பண்ணலையோ ஹிஸ்டாரிக்கலாக அப்போல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. இப்போ லாஸ்ட் இயரே ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா, லார்ஜ் கேப் ஈக்விட்டி 10% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப் நெகட்டிவ் கொடுத்துருக்கு, கோல்டு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி கோல்டு அண்ட் சில்வரை ஆல்வேஸ் ஆஸ் அ டைவர்சிஃபைங் ஆப்ஷன் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கணும். இப்போ எவ்வளோ வச்சுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறது அண்ட் யார் எவ்வளோ வச்சுக்கணும்னு பார்க்கணும்னா ரெண்டு விஷயம் இருக்குதுல. உங்கள் ரிஸ்க் கேபிட்டேட் அஃப்கோர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இதில். பட் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்டடி படி ஆப்டிமலாக கோல்டோட லாங் டேர்மில் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கணும்னா 18% 24% தான் ஐடியலாக ஒரு ரிஸ்க் ரிவார்டை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த கர்வ். இந்த கர்வை ஜட்ஜ் பண்ணினா அதாவது 24%க்கு கீழே இருந்தால் எந்த அளவுக்கு கோல்டு நீங்கள் ஏற்றுறீங்களோ உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ஏறிண்டே இருக்குது. இப்போ இந்த 24 தாண்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இம்பேக்ட் இறங்குறது, ரைட்டா. ஸோ இந்த 18 to 24% ஒரு தம் ரூலாக வச்சுக்கலாம். ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டர் தம் போர்ட்ஃபோலியோவில் அவ்வளோ வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இன்வெஸ்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஏற்கனவே கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ல போன வருஷத்துல இந்த ரேஸை பார்த்துட்டு போட்டுட்டே இருந்திருக்காங்க. ஸோ கோல்டோட அதிகமான அப்ரிசியேஷனால இப்போ ஆல்ரெடி அவங்களோட கோல்டோட ஷேர் போர்ட்ஃபோலியோவில் ஏறி இருக்கும், பியூர்லி பிகாஸ் அது ஃபாஸ்ட்டாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் 10% வச்சுருந்தீங்கன்னா அது 17% ஆயிருக்கும் இல்லையா, 70% கோல்டு அப்ரிசியேஷனால. சில்வர் 10% வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு 27% ஆயிருக்கும், பிகாஸ் 170% அப்ரிசியேஷன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கரண்ட் வேல்யூ ஆஃப் கோல்டு, சில்வர் அண்ட் கரண்ட் ஈக்விட்டியோட வேல்யூவேஷனில் என்ன பர்சன்டேஜில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அதுக்கு ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலை, இந்த 18 to 24 பேண்டில் இருந்தால் நீங்கள் வந்து இப்போ அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏன்னா ஃபியூச்சரில் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு அது ஆப்டிமலாக இருக்குது, ரைட். இப்போ அது இல்லைன்னு வச்சுங்க, இப்போ அக்யூமுலேட் பண்ணலாம். பட் என்ன விஷயம், ஏற்கனவே ஏறினதால கொஞ்சம் கரெக்ஷன், நான் சொன்னேன் டேக்கிங் அ பிரெத், கொஞ்சம் மூச்சு வாங்குற இது வந்து திருப்பி ஏறி இருந்தால ஒரு எஸ்ஐபி மூலமாக போடுறது கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப்ல பெட்டர் ஆப்ஷன், ஏன்னா கொஞ்சம் ஸ்டாகர்டாக நீங்கள் பண்ணுறது. மூணாவது ஆப்ஷன் என்னன்னா, இந்த 18 to 24% ஈஸியாக வந்து உங்களுக்கு மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ்ல எல்லாரும் 65% ஈக்விட்டியை வச்சுப்பாங்க டு கிவ் யூ த ஈக்விட்டி டாக்ஸேஷன். இந்த மிச்சம் இருக்கிற 35% இருக்குல்ல, அதுல மினிமம் 10% கோல்டு ஆர் சில்வரும் மினிமம் 10% டெட்ல இருக்கணும்னு ரூல். ஸோ அந்த 10% டெட்டுக்கு எடுத்துருங்க. ஸோ 75% போயிடுது, 65 ஈக்விட்டி, 10% டெட். ஸோ மிச்சம் 25% தான் மேக்ஸிமம் நீங்கள் இந்த கமாடிட்டிஸை எடுத்துக்கலாம். அதுதான் மல்டி அசெட் ரூல். ஸோ இது வந்து இந்த 18 to 24 ஒரு ஐடியல் பர்சன்டேஜாக தெரியுது. ஸோ ஐ திங்க் தட் மல்டி அசெட் ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து அந்த அலோகேஷனை கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க உங்களுக்காக. அது பெட்டர் ஆப்ஷன். அதில் ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் அவங்க ஆல்ரெடி 25% கோல்டில் போட்டிருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு கோல்டு கரெக்டாக அப்படின்னா அப்போ கோல்டு டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது ரீட்டைல் மக்களால் டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. இந்த கோல்டு டெரிவேட்டிவ்ஸில் அவங்க கோல்டு அந்த எக்ஸ்போஷர் மினிமம் எடுத்தாகணும் 10, பட் அதை கம்ப்ளீட்டாக ஹெட்ஜ் பண்ணி கோல்டுலேருந்து உங்களை நியூட்ரலைஸ் கூட பண்ணலாம் இஃப் தே ஃபீல் கோல்டு இஸ் கோயிங் டு கரெக்ட். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் கிட்ட அந்த அடிஷ்னல் டூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப் டு 25% மேக்ஸிமம் கோல்டு சில்வர் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு இப்போ ஒரு பீரியட்ல கோல்டு கொஞ்சம் கரெக்ட், கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் கரெக்ட் ஆக போகுது அப்படின்னு ஃபீல் ஆனா அந்த 25 ஃபர்ஸ்ட் வித்துட்டு 10க்கு கொண்டுட்டு அந்த 10% பாக்கி இருந்தும் கோல்டு டெரிவேட்டிவ்ஸ் வழியா ஹெட்ஜ் பண்ணி எஃபெக்டா உங்களுக்கு அந்த கோல்டோட எக்ஸ்போஷருக்கு இந்த ரிஸ்கை வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். அப்படி அவங்களுக்கு தோணித்துனா இது ஒரு 3 months 6 months கோல்டு கரெக்ஷன் ஃபேஸ்ல போறது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கையில் கொடுக்கறது அது ஒரு நல்ல ஆப்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டு பிளே. ஸோ மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் ஏன்னா அதில் ஈக்விட்டி டாக்ஸேஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெட்டர் வே ஆஃப் பையிங் கோல்டு அண்ட் சில்வர்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக என்டர் பண்ணவங்க, கோல்டு இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை, நான் வந்து ஈக்விட்டி அண்ட் டெட்டை நம்பின்னு இருந்தேன், இல்லை பேங்க் டெபாசிட் நம்பி இருந்தேன், இப்போ கோல்டு ஏறித்து பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எஸ்ஐபி மூலமாக பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர் அவுட்லுக் நல்லா இருக்கு, டபுள் டிஜிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆனால் வாலட்டிலிட்டியும் இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்? சிம்பிள் ரீசன், இவ்வளோ பயங்கரமா ஏறினதால. இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 10-15 வருஷத்துக்கு கோல்டை மட்டும் ஸ்டடி பண்ணீங்கன்னா 3 வருஷம் 10 வருஷத்துல 3 வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது, 7 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தது. அந்த 7 வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 அந்த மாதிரி தான் பாசிட்டிவ் கொடுத்து, போன வருஷம் தான் அது 70% கொடுத்து, இன்னைக்கு 10 இயர் ரிட்டர்ன் கோல்டு ரொம்ப அழகா தெரியுது. அந்த 10 இயர் ரிட்டர்ன் பார்த்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. அது மாதிரி வருஷம் அந்த ரிட்டர்ன் கொடுக்காது. ஒரு 10 இயர் பீரியட் அது இந்த மாதிரி டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுத்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இந்த லாஸ்ட் இயரோட சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பழைய வருஷத்தோட அண்டர் பெர்ஃபார்மன்ஸையும் இழுத்துட்டு இன்னைக்கு ஒரு 10 இயர் ரிட்டர்ன் நல்லா காமிக்கிறது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த 70% திருப்பியும் இந்த வருஷம் ரிப்பீட் ஆகாது, ஏன்னா அந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா ஆனதே இல்லை. பட் அதுக்காக உடனே கரெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டீசன்ட் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் இந்த அண்டர்லைங் ஃபேக்டர்ஸ் இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த வருஷம் வாலட்டைலா இருக்கும் கோல்டு சில்வர் ப்ரைசஸ். பட் அட் த சேம் டைம் ஒரு அண்டர்லைங் டிமாண்ட் இருக்கிறதுனாலையும் அந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ் சில்வருக்காக இருக்கிறதுனாலையும் ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக் நல்லா இருக்கு அண்ட் ரீசனபிள் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்டர் பண்ணுறது, ஐதர் நீங்கள் டைரெக்டாக கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் வாங்குறது ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா இந்த மல்டி அசெட் ஃபண்ட் யாரெல்லாம் கோல்டு சில்வர் ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் வச்சுருக்கோம் அது வழியாக ஸ்டாகர்டாக சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் டு அக்சஸ். பட் சமரைஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக கோல்டு அண்ட் சில்வர் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். அண்ட் ஆன் ஆவரேஜ் நான் சொன்ன மாதிரி 18 to 24% தான் ஸ்டடீஸ், லாங் டேர்ம் ஸ்டடீஸ் சொல்கிறது. இதுதான் ஐடியல் அலோகேஷன் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்து. ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேலியை பற்றின நிறைய முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. இன்வெஸ்டர் இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.